அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது யார் இந்த விஜயகாந்த் சீரீஸ்ல இரண்டாவது பாகம். வாங்க பார்க்கலாம். விஜயகாந்தை பொறுத்தவரையில வந்துட்டு அவர் கூட நடிச்சவங்க பழகினவங்க யாருமே அவருக்கு பகையாளியா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்துட்டு அவரு கூட நடிக்க ஆரம்பிச்சவங்க எல்லாருமே அவரு கூட இறுதி வரையிலும் நட்பா பழகி அவரோட எல்லா படங்கள்லயுமே கடைசி வரையிலுமே விடாம நடிச்சிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு உதாரணம்னு பாத்தீங்கன்னா நாசர், ரகுவரன், ராஜீவ், டெல்லி கணேஷ் போன்ற நிறைய பேர் இருக்காங்க. அதுல இன்னைக்கு நாம பார்க்க இருக்க போறது பாத்தீங்கன்னா டெல்லி கணேஷ் சாரை பத்தி தான். அவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா டௌரி கல்யாணம், உழைத்து வாழ வேண்டும், தர்ம தேவதை, அப்புறம் வாஞ்சிநாதன், இந்த மாதிரி நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அப்படி நடிச்சிருக்கிறதுல பாத்தீங்கன்னா வாஞ்சிநாதன்ல அவரு ஒரு கரெக்டான போலீஸ் ஆபீசரா ஒரு முஸ்லீம் காதர் பாய்ங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. சோ அவரு கடைசி வரல அப்படியே நடிச்சுட்டு வர்றப்ப இறுதியில அவர் திருந்தி விஜயகாந்துக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வரும். அப்படி அவர் திருந்தி வர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த படத்தோட வில்லனான பிரகாஷ்ராஜ் அவர் கொண்டுட்டு போற பிளாஸ்க்லயே ஒரு பாம்பை வச்சு அவரை கொல்றதுங்கிறது திருந்தின வேலையில அவர் ஒரு நல்ல முஸ்லீமா மாறி ஒரு நல்ல போலீஸ்காரராகவும் இருந்து நாட்டுக்கு சேவை பண்ணியிருக்காருங்கிற ஒரு நல்ல மெசேஜோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி உழைத்து வாழ வேண்டும் படத்தை பத்தி சொல்லணும்னா இதுல விஜயகாந்த் ஒரு பட்டதாரி இளைஞரா இருப்பாரு. அவருக்கு அப்பாவா டெல்லி கணேஷ் நடிச்சிருப்பாரு. ஆனா டெல்லி கணேஷ் ஒரு ரிக்ஷா ஓட்டுற தொழிலாளி. தம் பையனுக்கு வேலை கிடைக்கலங்கிற விரக்தியில அவனை எப்பவும் திட்டிட்டே ஒரு மாதிரி கண்டிப்போட இருந்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல வில்லன்களால அவரோட கால் முறிபடுறப்ப அப்பாவோட தொழிலையே தானும் பண்ணி அப்பாவுக்கு நல்ல பேரை சம்பாரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ரிக்ஷாலுக்கு போவாரு. சோ இந்த மாதிரி நிறைய அது ஒரு முகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரா நடிச்ச சிறைப்பறவைன்ற ஒரு படத்தை பத்தி நாம இங்க பேசி ஆகணும். ஏன்னா அதுல கதாநாயகிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும் கதை. அதுல கதாநாயகியோட அப்பாவா சில காட்சிகளே வந்தாலும் ஒரு வெகுளித்தனமான நடிப்பு மூலமா நம்ம மனசை அப்படியே கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாரு. தன்னோட முதலாளி ஒரு பெண் பித்தரா ஒரு மோசமான அரசியல்வாதியா இருக்காருங்கிறதே தெரியாம அவருக்கு அவ்வளவு யதார்த்தமா அவர் ஒரு நல்ல விசுவாசமான வேலைக்காரனா ரோல் பண்ணியிருப்பாரு. இப்படிப்பட்ட டெல்லி கணேஷ் விஜயகாந்த் பத்தி ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா விஜயகாந்த் அவரும் நடிச்ச ஒரு படமான சபரின்ற படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஒரு டாக்டரா நடிச்சிருப்பாரு. மற்ற எல்லா படங்கள்லயுமே போலீஸ் இல்ல ஏதோ ஒரு சமூக சேவை பண்ற இளைஞன் அந்த மாதிரி தான் இருப்பாரு. முதல் முறையா அவர் ஒரு டாக்டரா நடிச்சு இந்த படத்துல நாம பார்த்திருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா டாக்டரா இருந்தாலுமே ஆரம்பத்துல இருந்து படத்தோட இறுதி காட்சி வரையில போலீஸ்காரங்க பண்ற மாதிரியே கெட்டவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள அடிச்சு உண்மையை வரவழைக்கிறது, அவங்கள போலீஸ்ல மாட்ட வைக்கிறது அப்படின்னு ரொம்ப சமூக சேவை பண்ணிட்டு இருப்பாரு. இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா விஜயகாந்துக்கு அப்பாவா டெல்லி கணேஷ் தான் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஒரு காட்சி நல்லா வரணுங்கிறதுக்காக விஜயகாந்தோட காலை பிடிச்சு விடுற மாதிரி டெல்லி கணேஷ் பிடிச்சு விடுற மாதிரி ஒரு சீன் டைரக்டர் வச்சிருந்திருக்காரு. ஆனா இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் நம்மளை விட சீனியர் ஆர்டிஸ்ட் நம்ம காலை பிடிச்சு நடிக்கிறது நல்லா இருக்காது, இந்த காட்சியை மாத்துங்க அப்பதான் நான் நடிப்பேன்னு சொல்லி டைரக்டர் கிட்ட இவர் விஜயகாந்த் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட டெல்லி கணேஷ் சார் அது சீன் தானே சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க ஒரு கேரக்டர் நான் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு நம்ம நியாயம் சேர்க்கணும், இதை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க தைரியமா நடிங்கன்னு சொல்லி விஜயகாந்துக்கு ரொம்ப தைரியத்தை கூட்டி அந்த சீனை எடுத்ததா சொன்னாரு. சோ இப்படி மற்றவங்களோட சீனியாரிட்டி அவங்களோட பெருமை எந்த விதத்திலையும் நம்மளால குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல விஜயகாந்துக்கு ஈடு இணையே இல்லைன்னு தான் நாம சொல்லணும். அவரோட இந்த பெருந்தன்மை நிறைய விஷயங்கள்ல நிறைய நடிகர்களுக்கு நடந்துட்டு இருக்கு. அப்படி விஜயகாந்த் தான் கூட வேலை செய்யற எல்லா நடிகர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்துல உதவி செஞ்சுட்டே தான் இருந்திருக்காரு. அப்படி இன்னொரு பெரிய நடிகருக்கும் ஒரு உதவி செஞ்சிருக்காரு. அது என்னங்கிறத பத்தி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி.